This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https buymode.shop links. தினமும் 5 மிளகு சாப்பிடுவதால் என்ன பயன்? சளி இருமல் வந்துவிட்டால் அதிலிருந்து இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தியே மீண்டுவிடலாம். தண்ணீரை சூடாக்கித்தான் குடிக்க வேண்டும். வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு. இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுகளை நீக்கவும் உதவும். வெதுவெதுப்பான உப்பு நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத இயற்கையான வழிமுறை. தொண்டையில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்கும், தொண்டை உறுத்தலை நீக்கும், சளியையும் குறைக்கும். நெஞ்சுச்சளி, ஜலதோஷம், நுரையீரல் மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டும் பங்கு மிளகுக்கு உண்டு. ஆஸ்துமாவால் அவதிப்படுபவர்கள் தினமும் 5 மிளகை மென்று தின்பது நல்லது. மிளகுத்தூளுடன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனே நிற்கும். 10 துளசி இலைகளுடன் 5 மிளகு 200 மில்லிலிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நெஞ்சுச்சளி கட்டுதல் நீங்கும். 4 பூண்டு பல்லுடன் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து பூண்டை பொரித்து சூடு ஆறுவதற்குள் இதை சாப்பிட வேண்டும். பூண்டை நன்றாக நசுக்கி குழம்பு அல்லது சூப்பில் போட்டும் பயன்படுத்தலாம். சளி இருமலை இயற்கை வழியில் நீக்கும். கருமிளகு இருமல் சளிக்கு மிக நல்ல மருந்து. கருமிளகு டீ குடிப்பது தொண்டை வலியை குறைக்கும். 1 கப் வெந்நீரில் 2 டேபிள் ஸ்பூன் தேன், சிறிதளவு கருமிளகு சேர்த்து கொள்ளவும். இதை அப்படியே மூடி வைக்கவும். 15 நிமிடங்களுக்கு பிறகு இதை குடிக்கலாம். சூடான பாலில் மஞ்சள் சேர்த்து பருகுவது சளியை போக்கும். பால் மற்றும் மஞ்சளில் நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல பொருட்கள் உள்ளன. பொதுவாகவே சளி போன்ற பாதிப்புகள் இல்லாத நாட்களிலும் பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பதும் ஆரோக்கியம் தரும்.